2 வருஷங்களுக்கு தொடர்ந்து எலிகளுக்கு காஃபியையும், டீயையும் கொடுத்து ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியுடைய முடிவுல என்ன நடந்தது தெரியுமா? சர்க்கரை நோய் பத்தி தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்ல இருக்கிற டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் நிலைய ஆராய்ச்சியாளர்கள் சில எலிகள் மூலமா ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்போ சில எலிகளுக்கு ஒரு நாளைக்கு 4லிருந்து 5 தடவை சுமார் 100 மில்லி லிட்டர் அளவு இருக்கிற சர்க்கரை கலந்த இனிப்பான காஃபி, டீ மற்றும் குளிர்பானங்களை கொடுத்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குளிர்பானம், டீ மற்றும் காஃபி கொடுத்திருக்காங்க எலிகளுக்கு. தொடர்ந்து 2 வருஷங்கள் நடந்த ஆராய்ச்சி முடிவுல எல்லா எலிகளுக்கும் சர்க்கரை நோய் மற்றும் உடல் பருமன் ஏற்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு. இதன் மூலமா ஒரு நாளைக்கு தினமும் 2 வேளை இனிப்பான டீ, காஃபி குடிக்கிறவங்களுக்கு டைப் 2 சர்க்கரை வியாதி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆராய்ச்சி அமெரிக்க தேசிய சுகாதார நிறுவன ஆய்வின் மூலமா உலகளாவிய உணவு முறை தளர்வுகளோட ஒப்பிடப்பட்டிருக்கு. டீ, காஃபியில் இருக்கிற சுக்ரோஸ் அப்படிங்கிற அமிலம் கல்லீரல் தசைகள் மற்றும் சிறு குடல்கள்ல கடுமையான விளைவுகள் ஏற்படுத்துறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் சர்க்கரை இல்லாத டீ, காஃபி குடிக்க முயற்சி பண்ணுங்க, குளிர்பானங்களை அறவே தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த தகவல் மக்களிடையே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம பல பேர் இனிப்புகளை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அதை பார்த்து நாங்க சிரிச்சோம். ஆனா இனிமேலாவது நாங்க எல்லாரும் விழிப்புணர்வோட இருப்போம் அப்படின்னும் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க.